வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உருவாக்கிய உலக சமுதாய சேவா சங்க தொண்டன் என்பதில் பெருமை கொள்கிறேன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இறுதி காலம் வரை உலக நல தொண்டனாக தான் இந்த உலகத்துக்கு தொண்டாற்றினார். அவருடைய நோக்கம் உலக அமைதி. உலக அமைதிக்கு முதற்கட்டமாக தேவை தனி மனித அமைதி. தனி மனித அமைதியாக இருக்கணும்னா அந்த மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இருந்தால் தான் அமைதி கிடைக்கும். அப்படிங்கிற நோக்கத்தில் முதல்ல அவனுக்கு தேவை உடல் நலம். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அமைதி கிடைக்கும். அந்த அமைதிக்கு என்ன தேவை? உடல் நலம். உடல் நலமாக இருந்தால் தான் அமைதியாக இருக்க முடியும், வாழ முடியும். அதற்காக இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு சுவாமிஜி சிறு வயதிலேருந்தே அந்த அவர் மனசில் எண்ணங்கள் இந்த மனித குலத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு இந்த மனிதனுக்கு ஏன் வறுமை ஏற்படுகிறது, நோய் ஏற்படுகிறது, மரணம் தள்ளி போட முடியுமா, மரணத்தை தவிர்க்க முடியுமா, இப்படி மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியில் தான் அவர் சிறு வயதிலிருந்தே இருந்தார். அப்போ தான் அவர் முடிவுக்கு வந்தார், மரணத்தை தள்ளி போடலாம், ஆனால் அதை மறுக்க முடியாது. அதே மாதிரி இளமையை தற்காத்து கொள்ளலாம், நோயை தடுக்கலாம், வரும் முன்னாடி தடுக்கலாம். ஏன்னா கர்மாப்படி வரக்கூடிய நோயை கூட நம்மளுடைய உடற்பயிற்சினால் தடுக்க முடியுங்கிறத அழகாக வடிவமைத்து எளிய முறை உடற்பயிற்சியாக மனித குலத்துக்கு தந்தார். அதாவது உடற்பயிற்சியில் நிறையா இருக்குது. யோகாவில் நிறையா இருக்குது. நிறையா முத்ரா இருக்குது, ஆசனங்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் எளிமையாக மனித குலத்துக்கு எது தேவையோ, வாழ்க்கைக்கு எது அவசியமோ அதை மட்டும் அழகாக தொகுத்து எளிய முறை உடற்பயிற்சியாக தந்துள்ளார். அதை செய்து நாம் பயன்பெற வேண்டும். அந்த மாதிரி அதில் பயன்பெற்ற அடியேன் என்னுடைய இந்த பதிவு காரணமே அதில் நான் நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். ஆசான் எங்களுக்கு சொன்னது நீங்கள் இந்த கைமாறு எனக்கு செய்ய நினச்சிங்கன்னா, இந்த பயிற்சினால் பலன் அடைஞ்சு நீங்கள் கைமாறு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறத குருமகான் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு வைராக்கியம் எங்களை இன்றைக்கி உலகநல தொண்டனாக உருவாக்கி வளர்த்து கொண்டுள்ளது. அன்பர்களே, தயவுசெய்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனவளக்கலை மன்றத்தில் இணைந்து அந்த எளிய முறை உடற்பயிற்சியை கற்றுக்கொண்டு நீங்கள் வீட்டிலே செய்யலாம். வீட்டில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். குடும்பத்துக்கு முன்மாதிரியாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த உடற்பயிற்சி அனைவரையும் நல்வழிப்படுத்தும். அதற்கு அடுத்தபடியாக மனவளக்கலை மன்றத்தில் காயகல்ப பயிற்சி கற்றுக்கலாம். அது உயிராற்றலை நம்மளுடைய உயிராற்றலை தூய்மைப்படுத்தி பலப்படுத்தக்கூடிய பயிற்சி. அதுக்கடுத்து தியானங்கள் கற்றுக்கொள்ளலாம். தியானங்கள் மனதை வெளிமாகக்கூடிய பயிற்சி. அதான் மனவளக்கலை மன்றம். உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய மன்றம் மனவளக்கலை மன்றம் தான். சுவாமிஜி பேர் வச்சு ஆரம்பத்தில் உருவாக்குனார். மனதை வளமாக வைத்துக்கொள்ளக்கூடிய கலை மனவளக்கலை மன்றம். அது இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் இருக்குது. நீங்கள் தேடி போய் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இணைந்து அவங்களோட அந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு நீங்கள் 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. அதனால் பலனடைங்க. இந்த காலம் பொன்னானது. இந்த மகான் இந்த மனித குலத்துக்காண்டி செய்த இந்த அரும்பணியை சிறந்து எல்லாரும் கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அற்புதமான ஒரு பயிற்சி, மகரிஷி தந்த உடற்பயிற்சி என்பதை எல்லாருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அனைவரும் பலனடைய வேண்டும். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல்நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.